சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மணவாட்டியாக வந்ததை தேடி. பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு நமது திருச்சபையிலே சிறப்பான ஞாயிறாக முக்கியத்துவம் பெறுகிறது. வருடந்தோறும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி என்பது உலக திருச்சபையிலே தூய மகதலேனா மரியாள் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நமது ஆலயம் தூய மகதலேனா மரியாள் பெயரை தாங்கியிருப்பதினால் நமது ஆலயத்தினுடைய ஆண்டு விழா ஜூலை 22ஆம் தேதிக்கு அருகில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டு விழாவாக நாம் பொதுவாக கொண்டாடுகிறோம். அந்த நாளை தூய மகதலேனா மரியாள் திருநாளாகவும் நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த ஞாயிறை சிறப்பு ஞாயிறாக நாம் கொண்டாடும்படியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது திருமைந்தன் மகதலேனா மரியாளை தமது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் இருக்கும்படி அழைத்து பரிசுத்தம் செய்தாரே, நாங்களும் எல்லா நோய்களும் நீங்கி சுகமடையவும் அவருடைய நித்திய ஜீவனின் வல்லமையினாலே எப்பொழுதும் உம்மை சேவிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.
இந்த ஞாயிறுக்குரிய நற்செய்தி பாடத்தை வாசிக்க கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 13 முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாத ரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Yes.
ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமென். அன்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை தூய மகதலேனா மரியாள் தினமாக நமது திருச்சபையின் ஆண்டு விழாவாக நாம் கடவுளை துதிக்கும்படியான சிறப்பு ஞாயிறாக நாம் கருதுகிறோம். எனவே வாசிக்க கேட்ட பாடத்திலே இருந்தும் இந்த ஞாயிறுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி நிருப பாடத்திலே இருந்தும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறப்பாக ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இத்திருச்சபையினுடைய மூப்பர்கள், குருசேகர குழு அங்கத்தினர்கள், சபை செயலர், சபை பொருளர், வாலிபர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் யாவரையும் சிறப்பாக இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டு வருகிற அத்தனை பேரையும் ஆயராக இந்த ஆண்டு விழாவிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். நாம் இந்த ஞாயிறை ஆண்டு விழாவாக கொண்டாடுகின்ற பொழுது இந்த ஆண்டு விழாவினுடைய மையமாக நாம் காண்பது நமது திருச்சபை தாங்கியிருக்கிற தூய மகதலேனா மரியாளை நாம் மையப்படுத்தி இந்த ஆண்டு விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டு காலம்
ஒவ்வொரு ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். திருமறையிலே குறிப்பாக 4 நற்செய்தி நூல்களிலும் மரியாளுடைய பெயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சம்பவத்தோடு இடம்பெறுவதை நாம் காணுகிறோம். அந்த அளவிலே மகதலேனா மரியாள் என்பவர் ஆண்டவருக்கு ஒரு சிறந்த சாட்சியாக, ஆண்டவரை இந்த உலகத்திலே அதிகமாக அன்பு செய்த ஒரு பெண்மணியாக நாம் காணுகிறோம். விசுவாச வரலாற்றிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற, ஆண்டவருக்கு முதன்மையை கொடுக்கின்ற, ஆண்டவருக்கு சிறப்பு செய்கின்ற மாந்தர்களில் மகதலேனா மரியாள் என்பவர் சிறப்பிடம் பெற்றவராக இருப்பதினால் ஆண்டவர் இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலிலே மகதலேனா மரியாளுடைய பெயர் 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெறுவதனால் அவர்கள் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. நாமும் கூட ஆண்டவர் இயேசுவினிடத்திலே மிகுந்த அன்பை வைத்து ஆண்டவருக்கு முதன்மையை கொடுத்து வாழுகின்ற பொழுது மகதலேனா மரியாளை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினது போல நமது திருச்சபை குடும்பங்களையும் விசுவாசிகளையும் அவர் பயன்படுத்துவார் என்பது நிச்சயம். மகதலேனா மரியாளை பற்றி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நற்செய்தி நூலிலும் ஒரு சிறப்பு கருத்துக்கள் அங்கே இடம்பெறுகிறது. குறிப்பாக மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் காணுகின்ற பொழுது ஆண்டவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடம்படி அதிகாலை வேளையிலே பிரயாசப்பட்டு வந்த ஸ்திரீகளின் கூட்டத்திலே மகதலேனா மரியாளை நாம் காணுகிறோம். எனவே மகதலேனா மரியாள் அந்த இருட்டோடைய அதிகாலை பொழுதிலே ஆண்டவருக்காக பிரயாசப்படுகின்ற ஒரு பெண்மணியாக நாம் காணுகிறோம். ஆண்டவருடைய சரீரத்தை கனப்படுத்துவதிலே முந்திக் கொள்கிற ஒரு பெண்மணியாக நாம் காணுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சரீரத்தை தேடுகின்ற ஒரு பெண்மணியாக நாம் காணுகிறோம். எனவே அத்தகைய பெண்மணியாக அவர்கள் இருந்தபடியினால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து தேவதூதனுடைய செய்தியை உள்வாங்கி அதனை சீடர்களுக்கு சொல்ல அவர்கள் ஓடி செல்லுகின்ற பொழுது, கல்லறையை விட்டு செல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிர்பட்டு வருகிறார். உயிர்த்த செய்தியை அறிவிக்க அவர்கள் ஓடி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிர்பட்டு வருகின்ற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எனவே உயிர்த்த ஆண்டவருடைய முழுமை வாழ்வை இந்த உலக வாழ்வுக்குரிய இம்மைக்குரிய வாழ்விலும் அவர்கள் சாட்சியாக வாழ, மறுமைக்குரிய வாழ்வுக்கும் அவர்கள் தகுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாழ்த்துதலை மகதலேனா மரியாளும் அவரோடு வந்த மற்ற பெண்மணிகளும் ஆண்டவரால் இந்த வாழ்க்கை என்று வாழ்த்தப்படுகின்ற வாழ்த்துதலை அவர்கள் பெறுகிறார்கள். எனவே தூய மகதலேனா மரியாளுடைய பெயரை தாங்கியிருக்கிற பூவிருந்தவல்லியிலே இருக்கின்ற இந்த ஆலயம் 2018ஆம் ஆண்டிலே 200வது ஆண்டை கொண்டாடினோம் நாம். அதைத் தொடர்ந்து இந்த 2020ஆம் ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது 202 ஆண்டுகளை விசுவாச வாழ்விலே பூவிருந்தவல்லி தூய மகதலேனா மரியாள் ஆலயமாக நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
இந்த ஆலயத்தினுடைய விசுவாச வாழ்வின் ஓட்டத்திலே எத்தனையான குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனையான விசுவாசிகளை ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனையான மக்களை பெயரும் புகழும் உள்ளவர்களாக சமுதாயத்துக்கு நல்ல சாட்சிகளாக வாழ, ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுபவர்களாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நாளும் இந்த நாள். ஏனெனில் மகதலேனா மரியாதையும் அவரோடு இருந்த மற்ற பெண்களையும் உயிர்த்த ஆண்டவர் சந்தித்து வாழ்க என்று சொல்லுகின்ற வாழ்த்துதல் இந்த திருச்சபையினுடைய விசுவாச ஓட்டத்திலே பங்கு பெற்ற 202 ஆண்டு காலமாக இந்த வாழ்த்துதலை பெறுவதற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த ஆண்டு விழாவிலே நான் அதிகமாக நினைத்து பார்ப்பது, மிகப்பெரிய விசுவாச பாரம்பரியம் பெற்ற இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே புதிய ஆலயம் மிக சிறப்பான ஒன்று. இந்த ஆலயத்தினுடைய சிறந்த மைல்கல்லாக அதை நாம் சொல்லலாம். எனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறபடி முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று. எனவே உயிர்த்த ஆண்டவரால் வாழ்க என்று இந்த திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால், குறிப்பாக இந்த புதிய ஆலயம் கட்டுமான பணிக்காக கடவுள் பயன்படுத்தின அத்தனை விசுவாசிகளையும், அத்தனை மூப்பர்களையும், அத்தனை குடும்பங்களையும், இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக கட்டுமான பணிக்காக சிறப்பாக கொடுத்த அத்தனை பேரையும் ஆண்டவர் மகதலேனா மரியாதை போல வாழ்க என்று வாழ்த்துவதும், தமது நிறைவான வாழ்வினால் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்று நான் அகமகிழ்ந்து இந்த புதிய ஆலயத்தினுடைய மகிமைக்கு காரணமாயிருந்த அத்தனை குடும்பத்தாரையும் அத்தனை விசுவாசிகளையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஆயராக நான் வாழ்த்துகிறேன். எனவே மகதலேனா மரியாதை போல நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக பிரயாசப்படுதல், ஆண்டவருடைய சரீரத்தை கனப்படுத்துதல், ஆண்டவருடைய சரீரத்தின் வளர்ச்சிக்காக ஆண்டவரை தேடி வந்த மரியாதை போல நாமும் ஆண்டவருடைய சரீரமாகிய திருச்சபையை தேடுகிறவர்களாக, அவருடைய நற்செய்தியை இந்த உலகத்துக்கு நமது வாழ்வின் வழியை அறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த ஆண்டு விழாவின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனவே இந்த ஞாயிறுக்குரிய பேராயத்தினுடைய தலைப்பும் கூட இந்த ஆண்டு விழாவோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற தலைப்பாக நான் காணுகிறேன். அதிலிருந்து 3 கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஞாயிறுக்காக நாம் பெற்றிருக்கிற தலைப்பு என்பது கடவுளின் மனிதர்கள், பீப்புள் ஆஃப் காட், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பிலே இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடத்திலிருந்து ஒரு கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கியுள்ள பகுதியை இந்த ஞாயிறுக்காக நாம் பெற்றிருக்கிறோம். இதில் இருந்து நான் சொல்ல விரும்புகின்ற முதல் கருத்து என்னவெனில், கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள். இந்த நற்செய்தி பாடத்திலே இருந்து நாம் பெறுகின்ற கருத்து, சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள். கடவுள் படைத்த இந்த மானுடம் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுகப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்று நாம் கொண்டாடுகிற
நமது ஆலயம் தாங்கியிருக்கிற அந்த பெயரை உடைத்த மகதலேனா மரியாளுடைய வாழ்விலே நாம் காணுகிறோம். 7 பிசாசுகள் அவரை பீடித்திருந்தது. அந்த 7 பிசாசுகளிலே இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை விடுதலை செய்தார். எனவே கடவுளின் மனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We represent the Christ for his liberation activity. கிறிஸ்து விடுதலையாக்குகிறவராக இருந்தார், விடுதலையாளராக இருந்தார். அடிப்படையிலே கடவுளின் மனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட இந்த கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக விடுதலையாக்கும் பணியிலே அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எனவே இந்த முதல் குறிப்பு, சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள். மனித வாழ்க்கையிலே அறியாமை என்ற இருளிலே இருந்து சிறந்த ஞானத்தை பெற்று ஒளிபடைத்த வாழ்க்கையை செய்ய, மனிதர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க, கல்வி கண்ணை திறக்க மிஷனரிமார்கள் அதைத்தான் செய்தார்கள். எனவே அறியாமையின் இருளிலே இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அறியாமை என்ற இருளிலே இருந்து கடவுளுடைய அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாக அறிவு கண்ணை திறக்கிறவர்கள் தான் நாம். எனவே அறியாமை என்ற பாவத்திலே இருந்து மனிதர்களை சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் நாம். எனவே அறியாமை என்ற இருளிலே இருந்து அறிவு என்னும் ஒளிக்குள்ளே மனிதர்களை வழிநடத்த, ஏழ்மை என்ற கடின வாழ்விலே இருந்து செழிப்பு என்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே மனிதர்களை வழிநடத்த, வியாதி என்ற கட்டுகளிலே இருந்து மனிதர்களை விடுதலையாக்கி சுகமான வாழ்க்கையை கொடுக்க சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் நாம். எனவே அதை மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் காணுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தை தமது அடியார்களுக்கு கொடுப்பதை நாம் காணுகிறோம். 7ஆம் வசனத்திலே நாம் காணுகிறோம். அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. எனவே அந்த 13ஆம் வசனத்திலும் நாம் காணுகிறோம், அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எனவே அவிசுவாசம் என்ற இருளிலே இருந்து விசுவாசம் என்ற ஒளிக்குள்ளாக மனிதர்களை வழிநடத்த, சுக வாழ்வை கொடுக்க அதிகாரம் பெற்றவர்கள் தான் நாம். எனவே இந்த முதல் குறிப்பு, கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள். மனித வாழ்க்கையை முடக்கி இருக்கின்ற எதுவானாலும், மனித வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற எதுவானாலும் அந்த நிலைமையிலே இருந்து மனிதர்களை சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் தான் நாம். இரண்டாவது குறிப்பு, இந்த நாளுக்குரிய நிருப பாடத்திலே இருந்து சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முடிய உள்ள ஒரு பகுதியை நிருப பாடமாக நாம் பெற்றிருக்கிறோம். இதில் இருந்து நாம் பெறுகின்ற ஒரு கருத்து என்னவெனில், புது படைப்பின் வாழ்வுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த இரண்டாவது கருத்து, புது படைப்பின் சாட்சியமான வாழ்வுக்கு நாம் அடையாளமாக
இருக்கிறோம். அந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாக இருக்கிறான். பழைய வாழ்க்கை துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் புது வாழ்வு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள்ள அதை பெற்றுக்கொண்ட நாம் பிற மனிதருக்கு அந்த புது வாழ்வை வழங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நமது வாழ்க்கையை காணுபவர்கள் அதை நமது சாட்சியத்திலே இருந்து அவர்கள் காணவும், அவர்களும் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கவும், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் கடவுள் நம்மை புது படைப்பின் சாட்சியமான வாழ்வுக்கு அடையாளமாக ஆசீர்வதிக்கிறார். இந்த பகுதியிலே நாம் காணுகிறோம், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து நாம் காணுகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெகன்சிலியேஷன் பவுலடியாருடைய இறையிலே முக்கியமான வலிமை பெற்ற ஒரு கருத்து இது. பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்களோ அந்த நிலைமையிலே நாம் அவர்களை உடன் மனிதர்களோடு ஒப்புரவாக்குகிறவர்களாகவும் கடவுளோடு ஒப்புரவாக்குகிறவர்களாகவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே புது படைப்பின் சாட்சியமான வாழ்வு என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது எங்கெல்லாம் மனுக்குலம் பிரிந்திருக்கிறதோ, கடவுளுடைய எதிர்பார்ப்பை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அங்கே தொடங்குகிறது. மட்டுமல்ல, அந்த பகுதியை தொடர்ந்து நாம் காணுகின்ற பொழுது பவுலடியார் தமது கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்வைத்து ஒரு பெரிய பட்டியலை அங்கே வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை, கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை போல துன்புறும் வாழ்க்கைக்கும் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை போல துன்பத்தை ஏற்றுக்கொள்ள நமது வாழ்வு அனுமதிக்கப்படுகிறது. மட்டுமல்ல, அங்கே நாம் காணுகின்ற பொழுது அந்த பட்டியலிலே ஆவிக்குரிய கனிகளின் பட்டியலையும் அங்கே நாம் காணுகிறோம். பல குறிப்புகளை இங்கே நாம் காணுகிறோம். பொறுமையோடு உபத்திரவத்தை, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நமது வாழ்க்கை ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த வாழ்வாகவும் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனம் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளில் உள்ள அறவாழ்வையும் நாம் கைக்கொள்ளும்படியாக, அறவாழ்வு மட்டுமல்ல, ஆவிக்குரிய கனிகள் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக கிறிஸ்துவை போல நாம் துன்புறவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பட்டியலை நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது திருமறையை திறந்து நீங்கள் படித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு பட்டியலை கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துபவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் என்பதை பவுலடியார் தம் வாழ்க்கையே மாதிரியாக்கி, முன்னுதாரணமாக்கி அந்த பட்டியலை கொண்டு நம்மோடு பேசுகிறார். எனவே இந்த இரண்டாவது குறிப்பு புது படைப்பின் சாட்சியமான வாழ்வுக்கு அடையாளங்கள். மூன்றாவதாக இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியான யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே இருந்து நான் சொல்ல விரும்புகின்ற மூன்றாவது கருத்து என்னவெனில், கர்த்தரின் புதுபலன் பெற்றவர்கள். கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த மூன்றாவது குறிப்பு யோசுவா புத்தகத்தின் அடிப்படையிலே கர்த்தரின் புதுபலன்
பெற்றவர்கள். அந்த யோசுவா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 6ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று அங்கே கடவுள் யோசுவாவை தமது பலத்தினால் பலப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். காரணம் என்னவெனில், ஒரு மிகப்பெரிய செயலை செய்யும்படியாக யோசுவாவை கர்த்தர் மோசேயை தொடர்ந்து அழைக்கிறார். மோசேயினாலே ஊழியத்துக்கான ஒரு பயிற்சியை பெற்ற ஒரு வாலிபனாகத்தான் யோசுவாவை நாம் காணுகிறோம். ஆனால் மோசே என்னிடத்தில் இருந்து அவர் கடவுளோடு எவ்வாறு தொடர்பு கொண்டார், கடவுளுடைய வார்த்தைகளை தேவ ஜனத்துக்கு எவ்வாறு வழங்கினார், மட்டுமல்ல தமக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு நேரான அந்த விடுதலை பயணத்திலே எவ்வாறு அவரை அற்புதமாக அற்புத கரத்தை கொண்டு வழிநடத்தினார் என்ற பயிற்சி எல்லாம் தனக்கு தலைவனாகிய மோசேயினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர். மோசே தேவனுடைய ஜனத்தினாலே மிகப்பெரிய தலைவனாக பாராட்டப்பட்டவர், கனம் பெற்றவர். அந்த ஸ்தானத்திலே நாம் எவ்வாறு ஒரு பெரும் பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கேள்வி யோசுவாவுக்குள் எழுந்த பொழுதுதான் கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, மோசேயை தொடர்ந்து நான் உன்னை இந்த பெரிய செயலை செய்வதற்காக தெரிந்து கொண்டேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறவர் அங்கே சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஒரு பெரும் கூட்டத்துக்கு மோசேயை தொடர்ந்து 2வது தலைவனாக யோசுவா வருகிறார். யோசுவாவை பொறுத்த அளவிலே தேவனுடைய ஜனம் எவ்வாறு நினைத்திருக்கும் என்றால், மோசேயுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனிதனாக, மோசே சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாலிபனாகத்தான் தேவனுடைய ஜனம் யோசுவாவை கண்டிருக்கும். எனவே மோசேயுடைய ஸ்தானத்திலே எவ்வாறு தன்னை தேவனுடைய ஜனம் ஏற்றுக்கொள்வார்கள்? இது ஒரு முதல் கேள்வி. 2வது, இந்த மிகப்பெரிய ஜனத்துக்கு தாங்கள் கடந்து செல்கின்ற இடங்களிலே இருக்கின்ற மற்ற புறஜாதிகளை வீழ்த்தி ஜெயம் கொண்டு அந்த முழு கானான் தேசத்தையும் வெற்றி கொண்டு அந்த 12 கோத்திரத்துக்கும் இந்த கானான் தேசத்தை பகிர்ந்தளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி, அது மிகப்பெரிய ஒரு செயல் அது. எனவேதான் யோசுவாவுடைய கலக்கத்தை எல்லாம் கடவுள் தமது வார்த்தையினாலே போக்குகிறவராக இருக்கிறார். பலம் கொண்டு திட மனதாயிரு. மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதன் மூலமாக மட்டுமே அங்கே அவருக்கு தமது வாக்குத்தத்தத்தை உறுதி செய்கிறார். 8ஆம் வசனத்திலே, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் தமது வாக்குத்தத்தத்தையும் தமது வார்த்தையினாலே உறுதி செய்வதை இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். எனவே கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் கர்த்தரின் புது பலன் பெற்றவர்கள். எனவே யோசுவாவினுடைய அழைப்பிலே யோசுவா நாம் செய்ய வேண்டிய செயலிலே கடவுளுடைய புது பலன் பெற்றவராக நாம் காணுகிறோம். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த உலகத்திலே பிற மனிதர்களைப் போல வாழ்ந்தாலும் நாம் புது பலன் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுபவர்கள், கடவுளுடைய வார்த்தையை அப்படியாக நாம் நிறைவேற்றுகிறவர்கள். எனவே ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்.
பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை காணுகிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்குரிய தலைப்பு கடவுளின் மனிதர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது கர்த்தரின் புதுபலன் பெற்றவர்கள் நாம். எனவே இந்த கருத்துக்களை நமது மனதிலே உள்வாங்கி மகதலேனா மரியாள் எவ்வாறு தமது அழைப்பிலே சிறப்பு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை ஆண்டவரோடு உடனிருந்த அப்போஸ்தலர்களுக்கே அறிவிக்கின்றவளாக, அவர்களுக்கு முந்தியே உயிர்த்த ஆண்டவரை தரிசித்தவளாக இருந்தது போல நாம் பரிசுத்த ஆவியின் புதுபெலன் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ்வோம். ஆண்டு விழா காணுகின்ற இந்த ஞாயிறன்று புயந்தவல்லி தூய மகதலேனா மரியாள் ஆலயத்தை சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி முடிக்கிறேன். ஆமென். பூவிருந்தவல்லி தூய மகதலேனா மரியாள் ஆலயத்தைச் சார்ந்த விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் நம்மை பாதுகாத்து வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதம் 22ஆம் தேதி மகதலேனா மரியாள் தினம் என்பதை நாம் அறிவோம். தூய மகதலேனா மரியாள் பெயரை கொண்ட நம் ஆலயத்தின் ஆண்டு விழாவை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடி வந்துள்ளோம். இன்று 19/7/2020 ஞாயிறு 202ஆம் ஆண்டின் ஆண்டு விழா கொண்டாட இருக்க வேண்டும். ஆனால் உலகம் முழுவதும் பாதித்துள்ள கொரோனா என்ற கொள்ளை நோயின் பாதிப்பால் எந்த சிறப்பு நிகழ்ச்சிகளும் எங்கும் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிவோம். நாமும் நம் ஆலயத்தின் 202ஆம் ஆண்டின் ஆண்டு விழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டின் ஆண்டு விழாவை நினைக்கூறும் நல்ல எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டு விழாவின் நினைவாக ஆயர் சார்பாக, என் சார்பாக, பொருளர் மற்றும் சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக அன்பு நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு: மாதந்தோறும் நாம் செலுத்துகின்ற உரைகள் செலுத்தாமல் இருப்பதை அறிகிறோம். அது சம்பந்தமாக சில அறிவிப்புகள். சென்னை பேராயத்தின் அறிவுறுத்தலின்படி இனி வரும் காலங்களில் ஏப்ரல் மாதம் முதல் மார்ச் வரை நிதியாண்டாக கணக்கிடப்பட உள்ளது. ஆகவே இந்த நிதியாண்டின் ஏப்ரல் 2020 முதல் மார்ச் 2021 வரை சந்தா உரைகள் தயார் நிலையில் உள்ளது. நாம் நாள்தோறும் நம்முடைய சந்தா உரைகளை ஆலய ஆராதனையிலே படைத்து வந்தோம். ஆனால் சென்ற 22/3/2020 ஞாயிறு முதல் இன்று வரை ஆலயம் ஆராதனைக்காக திறக்கப்படாமல் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆகவே இந்த புதிய நிதியாண்டிற்கான சந்தா உரைகளை தூய மகதலேனா மரியாள் ஆலய உறுப்பினர்கள் பெற்று திரும்ப செலுத்தும் வழிமுறைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவரின் கைபேசியின் மூலமாக விவரங்கள் சொல்லப்படும். தற்சமயம் கொரோனா கொள்ளை நோய் பரவல் காரணமாக ஊரடங்கு வலயத்திற்குள் நாம் உள்ளோம் என்பதை மனதில் கொண்டு கைபேசியின் மூலமாக சொல்லப்படும் வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றி தங்கள் சந்தா உரைகளை பெற்று திரும்ப செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தங்களுக்கு விவரம் தேவைப்படுமாயின் என்னுடைய கைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும் உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். இன்று 19/7/2020
அருள் திரு ஜேம்ஸ் கிறிஸ்டியான் அவர்கள் 20/7/2020, திரு கே ஜேக்கப் சாமுவேல், செல்வி எம்ஜே தியா 21/7/2020, திரு ஏஜே ராஜமாணிக்கம், திருமதி சுவாதி பாலின், திருமதி தேவா சத்யவதி, திருமதி ஜே வியானட் செல்வசாந்தி, திருமதி ஜெஸ்டினா 23/7/2020, திருமதி பெரில் மோனிகா பிஷியால், திருமதி டபிள்யூ மசோபின் சில்வியா, செல்வன் ஜோஷுவா மைக்கேல் 24/7/2020, திரு ஸ்டான்லி ஆம்ஸ்ட்ராங் சிசில், திரு கிறிஸ்டோபர் ஜவுமணி, திருமதி வி ஆர் லீலாவதி, திருமதி கே ஜெனிடா, செல்வன் எஸ் ஷெர்வின், செல்வி சி கேட்லின் ரெஜினா 25/7/2020, செல்வன் பி ஆட்லி ஜெனிதாஸ், செல்வி ஜே கிளைனிஸ். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காண்பவர்கள் 23/7/2020, திரு சி விஜயகுமார், திருமதி பி ஜாய்ஸ். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்ற உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடன் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு துணையும் கேடவுமாக இருந்து இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்துவாராக. நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உமது பரிசுத்த நாமத்தை இந்த சிறப்பு ஞாயிறு என்று துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 22ஆம் தேதி தூய மகதலேனா மரியாள் தினமாக அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற இந்த திருச்சபையார் அந்த நாளை ஒட்டி வருகின்ற ஞாயிறை சிறப்பு ஞாயிறாக தெரிந்து கொண்டு ஆண்டு விழாவாக கொண்டாடுகின்ற பொழுது இந்த ஞாயிறன்று இந்த திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் விசுவாசிகளையும் தேவரின் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்துக்கு பல சிறப்புகளை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த ஆலயத்தினுடைய விசுவாச வரலாறு மிகப்பெரிய வரலாறு. 202 ஆண்டுகளை கடந்து செல்லுகின்ற ஒரு வரலாற்றின் நாயகர்களாக இந்த திருச்சபையின் வளர்ச்சியிலே இடம்பெற்ற அத்தனை மனிதர்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த திருச்சபையார் ஒரு புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை மிக சிறப்பான விருப்பமாக்கி ஒரு கதீட்ரல் ஆலயத்தைப் போல அழகான அநேக சிறப்புகள் உள்ள அத்தகைய ஒரு பெரிய ஆலயத்தை உமது பிள்ளைகள் கட்டி முடிக்கவும், அந்த புதிய ஆலயத்திலே வழிபாடுகள் நடைபெறவும் நீர் எடுத்து பயன்படுத்தின அத்தனை மூப்பர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் இந்த ஆலயத்தின் சிறப்பான ஆலயத்தை கட்டுவதற்காக பெரிய தொகைகளை கொடுத்த அத்தனை குடும்பங்களுக்காகவும் தங்களால் என்ற சிறிய தொகையையும் கொடுத்த அத்தனை குடும்பங்களையும் நீர் ஒரு சேர ஆசீர்வதியும் சுவாமி. ஒரு சிறு பையனுடைய உணவை கொண்டு திரளான மக்களுடைய பசியை போக்கின ஆண்டவர் நீர், அற்புதம் செய்தவர் நீர். எனவே இந்த ஆண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது ஒரு புதிய சிறப்பான மகிமை சிறந்த ஒரு புத்த ஆலயத்தை பெற்று மகிழும்படியாக பாராட்டிருக்கிற இந்த திருச்சபை குடும்பங்கள் அத்தனையும் இந்த புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நீர் பயன்படுத்தின அத்தனை மனிதர்களையும் அத்தனை குடும்பங்களையும் கொடுத்த அத்தனை பேர்களையும் ஆண்டவர் இயேசுவே
மகதலேனா மரியாதை உயிர்த்தெழுந்து நீ சந்தித்த பொழுது நீ சொன்னீரே வாழ்க என்று சொல்லி உமது வார்த்தை கொண்டு அத்தனை பேரையும் அத்தனை குடும்பங்களையும் வாழ்க என்று நீர் வாழ்த்து சுவாமி. அவர்களை மட்டுமல்ல அவருடைய சந்ததிகளையும் நீர் வாழ்த்தும் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து விசுவாச பயணத்திலே மகதலேனா மரியாதை போல கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை, கிறிஸ்துவின் பாடுகளின் செய்தியை, கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் செய்தியை எந்நாளிலும் இந்த திருச்சபை விசுவாசிகள் மகதலேனா மரியாதை போல உமக்கு ஊழியம் செய்யவும், உமது சபையை ஊன்ற கட்டவும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், இந்த சபையின் வளர்ச்சியை ஒரு புதிய ஆண்டிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். மகதலேனா மரியாள் இயேசுவே உம்மால் சுகம் பெற்றது போல இந்த திருச்சபையின் அத்தனை விசுவாசிகளும் இயேசுவே உம்மால் ஆன்மீக சுகம், சரீர சுகம் பெற்றவர்களாக இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது சரீரத்தை மகிமைப்படுத்துகின்ற அத்தனை விசுவாசிகளையும் அப்படியாக நீர் பயன்படுத்தும். இன்னும் அநேக ஊழியங்களை செய்து அநேக சபைகளை கட்டுவிக்கவும், அநேக திருச்சபைகளை ஏற்படுத்த சிறப்பாக கொடுக்கவும், இந்த திருச்சபையின் குடும்பங்களை செழிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவருடைய கரங்கள் கொடுக்கின்ற கரங்களாக, உழைக்கின்ற கரங்கள் அனைத்தும் சிறப்பாய் பெற்று கொடுக்கின்ற கரங்களாக, அவர்கள் செய்து வருகின்ற தொழில், வியாபாரம், பணிகள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படியாக செபிக்கிறோம். கொரோனா உயிர்கொல்லி உலகம் முழுவதிலும் பரம்பியிருக்கிற நிலைமையிலே எங்கெல்லாம் இந்த கொரோனா உயிர்கொல்லியினுடைய தாக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவே அந்த நாமத்திலே சுகம் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமது திருச்சபை கதவுகள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் எழுப்புதலோடு தொடங்க உமது அருளாசியை நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருச்சபை குடும்பங்கள் அத்தனை ஆசீர்வதியும். இந்த குருசேகரத்தின் 3 சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பது போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்ற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த திருச்சபையின் விசுவாச ஓட்டத்திலே எம்மாவூர் சீடர்களோடு நீர் இருந்தது போல உயிர்த்த ஆண்டவரே, உயர்ந்தவரை தூய மகதலேனா மரியாள் ஆலய குடும்பங்களோடு எப்பொழுதும் இருந்து உமது நாமம் மகிமைப்படும்படியாக இந்த திருச்சபையாருடைய விசுவாச வாழ்வு திருச்சபையின் வரலாற்றிலே எப்பொழுதும் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்க உமது ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற இந்த திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் விசுவாசிகளையும் சிறப்பாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. ஆற்றல் பெற்ற குடும்பங்களாக, ஞானம் பெற்ற குடும்பங்களாக, வரம் பெற்ற குடும்பங்களாக, பரிசுத்த ஆவி நிறைந்த அனுபவத்திலே வாழ்கின்ற குடும்பங்களாக இந்த குடும்பங்களை விசேஷமாக இந்த நாளிலே ஆசீர்வதியும் சுவாமி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் தூய மகதலேனா மரியாள் ஆலயத்தைச் சேர்ந்த எல்லா குடும்பங்களோடும் விசுவாசிகளோடும் ஆண்டு விழா காணுகின்ற இந்த திருச்சபை வாழ்வோடும் எப்பொழுதும் இருந்து
ஆசீர்வதிக்க கிடவது. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். திருச்சபையார் அனைவருக்கும் ஆயராக தூய மகதலேனா மரியாள் தினத்தை முன்னிட்டு ஆண்டு விழாவின் வாழ்த்துக்களை குருசேகர குழுவினருக்கும் திருச்சபை செயலர் பொருளருக்கும் மற்றும் சபையின் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆண்டு விழா வாழ்த்துக்கள்.
இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கனம் நிறைந்த நன்னாள் நடுவானில் நின்றிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் நின்றிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி நீதினில் சரிரமித்து என்று காண்போம் என ஏங்கும். புவி நீதினில் சரிரமித்து என்று காண்போம் என ஏங்கும். மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியை சேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்து